சேலரி பத்தலையா? இதோ 5 நிமிட தீர்வு. உங்கள் சம்பளம் பத்தாததுக்கு காரணம் மார்க்கெட் இல்லைங்க, அது உங்கள் சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் தான். பல வருஷமாக சம்பள உயர்வே இல்லாமல் அதே லெவலில் ஸ்டக் ஆகிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் என்னோட சேனலில் மணி மைண்ட் செட், மணி ஃப்ரீக்வன்சி, மணி பேட்டர்ன்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மணி மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரிங்கிற மைண்ட் செட் கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மணி ஐடென்டிட்டியும் மணி பேட்டர்ன்ஸு மணி ஃப்ரீக்வன்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிக்க முடியும். இதனால் உங்களோட கடனை நீங்கள் 6 மாதத்தில் அடைக்க முடியும். அண்ட் உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்தில் அடைய முடியும். என்னோட கோச்சிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு ஜாயின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் இந்த வீடியோவில் 2 பேட்டர்ன்ஸை பற்றி பேச போகிறேன். அதில் 2வது பேட்டர்ன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கும் இந்த பேட்டர்ன் இருந்தது, உங்களுக்கும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த 2 பேட்டர்னும் உங்களோட இன்கம் லெவலை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிற மணி பிளாக்ஸ்னு சொல்லலாம். அந்த 2 பேட்டர்ன்ஸை பார்க்கறதுக்கு முன்னால் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 2வது பேட்டர்ன் என்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் NLP மைண்ட் செட் கோச்சில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கோச் இந்த பேட்டர்ன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா? இந்த பேட்டர்னுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அது என்னென்னா, அன்றைக்கி நாங்கள் கிளாஸில் பார்த்த அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க்காக எழுதிட்டு போனோம். ஒரு பேட்டர்னுக்கும் நாங்கள் 1 hour டைம் எடுத்துக்கிட்டு கிளாஸில் எழுதின நோட்ஸை திரும்ப படித்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் எங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் எழுதணும். அப்போ தான் நான் இந்த 2வது பேட்டர்ன் என்கிட்ட இருக்கிறது மாதிரி இருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அப்புறம் அடுத்த நாள் லைவ் செஷனில் அவரோட டிஸ்கஷன் பண்ணும்போது என்னோட கோச் சொன்னார், இந்த பேட்டர்ன் உங்ககிட்ட 100% இருக்குது அப்படின்னு. இந்த சம்பள உயர்வை தடுக்கிற இந்த 2 பேட்டர்னையும் ஃபினான்ஷியல் சைக்காலஜிஸ்ட் ஹிடன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இது நமக்குள்ளே இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது ஒருத்தருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போது அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னை பார்க்கலாம். ரிசீவிங் கெப்பாசிட்டி இஸ் லோ. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நரம்பு மண்டலம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ரெகுலராக ரிசீவ் பண்ணி பழகியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அது சேஃப்டின்னு பார்க்கும். அதை விட அதிகமான பணம் வந்தால் அதை இதுக்கு முன்னால் அது பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் அது பார்க்கும்போது அது டேஞ்சர் அப்படின்னு தான் அது உணரும். இப்போ உங்களுக்கு தோணும், ஏன் நரம்பு மண்டலம் அப்படி யோசிக்குது, ஏன் அதை அது போல் ஃபீல் பண்ணுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிரெயினோட வேலை என்ன அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பிரெயின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. 2 விதமாக ப்ரொடெக்ட் பண்ணும் பிரெயின். ஒன்று ஃபிசிக்கலாக, நம்மளை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா ஒன்று நம்ம அதை தடுப்போம், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் இல்லைங்களா? இது ஒரு ப்ரொடெக்ஷன். பிரெயின் நமக்கு கொடுக்குற சிக்னல்னால தான் நம்ம அதை தடுக்கிறோம், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு ஓடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறது காரணம் பிரெயின் ஹெல்ப் பண்ணுறதுனால தான். அதே போல் 2வது சர்வைவல் மெக்கானிசம், அதாவது பாதுகாப்பு நிலை அல்லது தற்காப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலை தான் அது நம்மளை பாதுகாக்கிறதா நினச்சி நம்மளை புதுசாக எதையும் செய்ய விடுறதில்ல. நம்ம பிரெயினுக்கு ஆல்ரெடி பழகின மக்கள், பழகிய இடம், அதே போல் இத்தனை வருஷமாக பார்த்து பழக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் அமௌண்ட், அதைத்தான் அது சேஃப்டின்னு பார்க்கும். பிரெயின் எதை சேஃப்டின்னு நம்புதோ அதை தான் நம்மளோட நரம்பு மண்டலம் வெளிப்படுத்துது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பார், நல்லா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸலண்ட்டாக சர்வீஸ் கொடுப்பாரு, அந்த ஏரியாலே அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு இருப்பார். ஆனால் அவர் பல வருஷமாக அவரோட சர்வீஸ் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டார். அவங்க வீட்லேயோ இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பண்ணுற சர்வீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மற்ற உன்னை விட உன் ஃபீல்டில் இருக்கவங்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதை ஒரு பெரிய பாவமாக பார்ப்பார், அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார் அவங்களோட. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி யோசிங்க. உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. அடுத்த 30 நாள் கழித்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்குறத விட டபுள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ எப்படி தோணுது? ரொம்ப ஹாப்பியாக, எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு கவனிங்க. இல்லை பயம், பதட்டம், மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கிறது மாதிரி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம டபுள் சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணாலே நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணல இல்லைங்களா? இதுதான் ரிசீவிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். இந்த பேட்டர்ன் உங்ககிட்ட இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது 2வது பேட்டர்ன் செல்ஃப் ஐடென்டிட்டி சீலிங், சுய அடையாள தடை. ஐடென்டிட்டி அப்படின்னா ஒருத்தர் அவரை எந்த லெவலுக்கு இமேஜின் பண்ணுறாரோ அதுதான் அவரோட ஐடென்டிட்டி. சீலிங் அப்படின்னா நம்ம மனசு ஆல்ரெடி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு லிமிட்டை, ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்கோம். அதுதான் ஐடென்டிட்டி சீலிங்.
ஒருத்தருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அவரோட ஆழ்மனதுல இப்படி ஒரு அடையாள தடை இருக்கும்போது அவரால் பெரிய வெற்றி அடையவே முடியாது. இது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய தடை, அதாவது இன்விசிபிள் பேரியர். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 4 சிக்னல்ல ஒரு சிக்னல் உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி சீலிங் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்னல் செல்ஃப் சபடைஜ், சுயநாச வேலை. அது என்னங்க, நமக்கு நாமே நாச வேலையை செஞ்சுப்போமா? அது என்ன சுயநாச வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? 90% மக்கள் இந்த ப்ராப்ளத்தால் கஷ்டப்படுறாங்கன்னு டேட்டா சொல்லுது. அந்த அளவுக்கு இது இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ரொம்பவே காமனாக இருக்கு. இந்த சிக்னல் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு நாமே குழி தோண்டிக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்டில் அவர் நல்லா ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்தாருன்னா அவருக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப சாதாரணமாக எப்பவும் வேலை பார்க்குற மாதிரியே ரொம்ப கேஷுவலாக தான் வேலை பார்ப்பாரு. அதை ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டார். டைமுக்கு முடிக்காமல் அதுக்கு பல ரீசன் சொல்லுவார். எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் என்னால் டைமுக்கு முடிக்க முடியல அப்படின்னு பல காரணம் சொல்லுவார். ஆனால் அவர் உண்மையிலே நினச்சிருந்தாருன்னா அப்படியெல்லாம் இருந்தால் கூட உண்மையிலேயே அவரால் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் பிரெயின் அதை செய்ய விடுறதில்ல. ஏன்னா அந்த பிரெயினுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு புது விஷயம். ப்ரமோஷன் வந்தால் அவர் புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியிருக்கும், இன்னும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த பிரெயின் அது புது விஷயத்த டேஞ்சராக பார்க்கறதுனால அவர் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் சொல்லணுமோ அதை அத்தனையும் அவரை சொல்ல வைப்போம். அதுதான் அந்த பிரெயினோட வேலை. ட்ரெயின் யுவர் பிரெயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட மூளையை பெரிய வெற்றியும் பெரிய பணத்தையும் பார்க்கறதுக்கு, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் ட்ரெயின் யுவர் பிரெயின். இதுக்கு நமக்கு NLP டெக்னிக்ஸ், EFT போன்ற டூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தர் தனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, இல்லை ப்ரமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் ரொம்பவே வேலிடாக இருக்கும். நான் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும், இல்லாட்டி நான் இந்த காலேஜில் படிச்சிருந்தா எனக்கு ப்ரமோஷன் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, நான் படித்த படிப்புக்கு நான் ஃபாரின் போயிருந்தேன்னா நான் நல்லா சம்பாதிச்சிருப்பேன், ஆனால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, இவங்கெல்லாம் இப்போ இருக்கிற வேலையிலேயே ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களோட மூளை தான் அதை செய்ய விடுறதில்ல. சிலர் சைடு இன்கம் ஏதாவது இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. நம்மளை புதுசாக எதையும் செய்ய விடாமல் தடுக்க இந்த மூளை ரொம்ப அருமையாக கதை சொல்லும். அது எல்லாரும் நம்புற மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக கதை சொல்லும். அதைத்தான் காரணம் சொல்கிறவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது சிக்னல் ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுற பழக்கம். நமக்கு ஒரு வேலை ரொம்ப முக்கியம் நல்லாவே தெரியும், ஆனால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம அதை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இதை சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன தோணும், இது ஒரு சாதாரண விஷயம் தானே, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன் பாருங்க. நான் என் வீட்டு வேலையெல்லாம் டைமுக்கு கரெக்டாக முடிச்சிடுவேன். அதனால் எனக்கு இந்த தள்ளி போடுற பழக்கம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எப்போ ஷாக் ஆனேன் தெரியுமா? நான் டெய்லி பிளான் பண்ணுவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிஸ்னஸ்க்கு டைம் கொடுக்கணும், கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் வேலையை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். அதாவது நான் இப்போ NLP மைண்ட் செட் கோச்சிங் அண்ட் வெல்த் மாஸ்டரி கோர்ஸ்லாம் முடித்த புதுசில் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். நான் நல்லா பேசுறது கற்றுக்கணும், AI டூல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், எடிட்டிங் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த டைம் அலாட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். நான் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு 11 மணிக்கு உட்காரும்போது தான் தோணும், நம்ம கோயில் போய் எத்தனை நாள் ஆச்சு, கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். அடுத்த நாள் பார்த்தோம்னா வேலையை முடிச்சுட்டு உட்காருவேன். மார்க்கெட் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மார்க்கெட் கிளம்பி போயிடுவேன். இப்படி தான் ஒரு நாளும் அந்த வேலையை செய்யவே மாட்டேன். பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணுவேன், நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு. ஆனால் அதை செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு இந்த இன்கம் சீலிங் பேட்டர்னோட இது ஒரு சிக்னல், இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னோட கோச் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணார். நான் வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சதுனால எனக்கு இந்த தள்ளி போடுற பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிஸ்னஸ் வேலை அப்படின்னு வரும்போது அதை நான் செய்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியா? 3வது சிக்னல் அவாய்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது புது வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்காமல் அதை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரான விஷயம். நீங்கள் வாய்ப்புகளை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அதை தட்டி கழிக்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போது 4வது சிக்னல் பர்ஃபெக்ஷனிசம், அதாவது எதையும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலையை ஸ்டார்ட்டே பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பழக்கம் என்கிட்டயும் இருந்தது. என்னோட கோச்சிங்கை பிஸ்னஸாக செய்யணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இன்னும் நல்லா பேச கற்றுக்கணும், இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும், அப்போ தான் நான் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் என்னோட பிஸ்னஸை அப்படின்னு நினச்சி ரொம்ப டிலே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இது ஒரு சிக்னல் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன்.
இப்போ அந்த 5 நிமிட தீர்வை பார்ப்போம். உங்க சம்பளம் டபுள் ஆகுதுன்னு நான் உங்களை இமேஜின் பண்ணி பார்க்க சொன்னேன் இல்லையா? அதை ஒரு ப்ராக்டிஸா டெய்லி நீங்க 2 நிமிஷத்துக்கு செய்யணும். இப்படி செய்யும்போது உங்க உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படி நீங்க கற்பனை பார்க்கும்போது உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு கவனிங்க. இப்படி நீங்க டெய்லி செய்யறதால பிரெயினுக்கு அந்த பெரிய அமௌண்ட் ஒரு ஃபெமிலியர் அமௌண்ட்டா மாறும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா ஆங்கரிங் அஃபர்மேஷன் சொல்லணும். அதாவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட இணைச்சி இந்த பணத்தை வச்சு நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு காஃபி போடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னா உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியான விஷயமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு காஃபி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே போல் இந்த பெரிய அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியானதை வச்சு நீங்கள் எழுதிக்கிட்டு இதை டெய்லி நீங்கள் 11 டைம்ஸ் சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் காஃபி போடுறது எப்படி அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது ஈஸி அப்படின்னு நமக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் சொல்லணும். இதை தொடர்ந்து நீங்கள் 30 நாள் செஞ்சு பாருங்கள். இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது அப்படிங்கிறது 2வது ஸ்டெப் தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஸ்டெப் EFT, லெட்டிங்கோ இது போன்ற டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த பெரிய அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அஃபர்மேஷன் சொன்னால் இது 100% வேலை செய்யும். மணி ரிலேட்டடான இன்னொரு இம்பார்ட்டண்ட் வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.